ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் கை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க என்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க, டேஸ்டா பண்ணிச்சேன். இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துருப்பீங்க. பூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்சு எடுத்துன்னு வந்துருந்தோம். அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கோத்து வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் வாங்க சமையல் என்னன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா சுடுசுட வந்து சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் கிரேவி செஞ்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது சொரக்காய் கிரேவி. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொச்சக்கொட்டை சொரக்காய் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். அடுத்ததா வந்து இது வந்து காலிஃபிளவர் பொரியல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த பொரியல் வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா வேர்க்கடலை சட்னி செஞ்சிருக்கிறேன் எப்பயும் போல. அடுத்ததா வந்து புதினா சட்னி செஞ்சு வச்சிருக்காங்க. டேஸ்டா இருக்குங்க. And it's over to chutney. தட்டு இது நம்மளுக்கு போட்டாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகி வந்துட்டாங்க. ஏன்னா அரிசி நான் கோரிக்கை ஸ்கூலுக்கு என்ன எடுத்துட்டு போறா? காலையில பிரேக்ஃபாஸ்ட் இதுவே சாப்பிடறேன் அப்படின்றதுனால இதுவே வந்து போட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததா இன்னொரு இது போட்டு எது அதுவும் தான் மட்டும் போதுமா? குழம்புலாம் வேணாம் இதுவும்? சரி, உங்களுக்கு சாப்பியா இது மட்டும் போதுமா? சாப்பிடாம வந்தீங்கன்னா பட்டை கழிப்பிடுவாங்க. இப்ப வாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப லஞ்ச் பாக்ஸ்ல வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்ப லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் சாதம் போட்டுப்பேன். அடுத்ததா இது கவினிக்கு வந்து சும்மா ஒரு 2 காலிஃபிளவர் வைக்கிறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொரியல்லாம் அந்த அளவுக்கு வந்து சாப்பிட வந்து தெரியாது. அதனால வந்து சொல்றேன். அடுத்ததா பாக்ஸ் வந்து பொரியல் மட்டும் போதுவாங்க. குழம்பெல்லாம் எதுவும் வேணாமா, அதனால அவருக்கு பொரியல் வச்சுக்கிறேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல போட்டு நம்ம பசிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கவினுக்கு வந்து இந்த சொரக்காய் கிரேவி கொஞ்சமா வைக்கிறேங்க. அடுத்து வந்து அன்சிகா இருக்குங்க. அன்சிகாவுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. பூவரைக்கும் வந்து சாப்பாடு போட்டு வச்சுக்கிறாங்க. சாப்பாடு அதுக்கப்புறமா வந்து காலிஃபிளவர் பொரியலுங்க. இந்த காலிஃபிளவர்ல பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் மட்டும் இருக்காது, அதோட கண்டு இருக்கும்ல, அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பொடியே கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம காசு வாங்குறவங்க இது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அதையும் போட்டிருக்கேன். ஆனா நல்லா இருக்குங்க. காலிஃபிளவரும் அந்த கண்டும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க. டேஸ்ட் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். சர்னலுக்கும் கொஞ்சம் சரி முடிச்சுக்கிறேன். ஹன்சிகாவுக்கு சொரக்காய் கிரேவி தாங்க பிடிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து சொரக்காய் கிரேவி வந்து போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து வேற வந்து பாத்தீங்கன்னா புதினா சட்னியாங்க. பாருங்க, நீங்களே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து சமையல் வந்து பிடிக்குங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததான் வந்து சர்னலுக்கு வந்து கொஞ்சமா புதினா சட்னி வச்சுக்கலாம். அவ பொரியல்ல பேசி சாப்பிடுவா, இருந்தாலும் கொஞ்சமா மட்டும் நான் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளவுதானா? இன்னொரு பாக்ஸ் பண்ணுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் சமைச்சிருக்கேன். இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி சமைச்சேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வீடியோல வருங்க. பாருங்க, பார்த்து செய்யுங்க. இந்த சொரக்காய் கிரேவி எப்படி செஞ்சேன்னு சொல்லி ரெசிபி இருக்கும். காலிஃபிளவர் பொரியலும் வந்து ரெசிபிங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சாப்பாடு வச்சுட்டேங்க. பாருங்க, சூடா வந்து சாதம் வடிக்கலான்னு சொல்லி சாதம் வந்து வச்சுட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து புதினா சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த புதினா சட்னி. புதினா சட்னி தான் இன்னைக்கு செய்ய போகிறாங்க. புதினா சட்னிக்கு வதக்கி வச்சுட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன். சொரக்காய் வந்து இன்னும் கட் பண்ணலாங்க, அப்படியே தான் இருக்கேன். அடுத்ததாக கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சட்னிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. இது வந்து நல்லா வேகட்டும்.
அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சுக்கலாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதினா சட்னி நல்லா வந்து வதங்கிச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இதை எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து சொரக்காய் பாத்தீங்கன்னா பெரிய சொரக்காவா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தோல் பண்ணி விட்டு நம்ம பொரியல் செஞ்சுக்கலாங்க. பொரியல் இல்ல குழம்பு அதுக்கு கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். சட்னி செய்யணுங்க. தேங்காய் சட்னியில வேர்க்கடலை அதுக்கப்புறமா பச்சை மிளகா பூண்டெல்லாம் வறுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சட்னி செய்ய போறோம். இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாங்க சமைக்க போறோம். ஆல்ரெடி நீங்க லஞ்ச் பாக்ஸ் வீடியோல பார்த்துருப்பீங்க. அதை வந்து இப்போ நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்றத பாருங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே வந்து 7 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம கடகடன்னு வந்து சமைச்சிடலாம். சொரக்காய் வந்து பாத்தீங்கன்னா தோல் சீவிட்டே நான் கட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா வந்து முடிச்சுக்குள்ள அதனால இது வந்து பாத்தீங்கன்னா சண்டே வாங்கினதுங்க. ஒரு 2-3 நாள் ஆயிட்டு வாங்கி பிரிஞ்சு சொரக்காய் வந்தா நம்ம வந்து அப்படியே தோலோடு போட்டு செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். புதினா சட்னி பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்து வதங்கிச்சுங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா தொக்கு மாதிரி வதங்கினா போதுங்க. இதை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இது நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைக்க போறோம். இப்போ வந்து நம்ம இதுல வந்து சொரக்காய் கிரேவி எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். சொரக்காய் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றாங்க. இது வந்து கடாய் நல்லா சூடாகுங்க. வேர்க்கடலை பாத்தீங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமா வறுத்து வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரன்னு அரைக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க சொரக்காய் கிரேவிக்கு வந்து வேர்க்கடலை வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் குண்டா வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இது கொஞ்சம் இருக்குது. கொஞ்சமாக போட்டால் போதுங்க. எண்ணெய் போட்டுட்டு அடுத்ததான் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு 4-5 அளவுக்கு பூண்டு இடிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் கிரேவிக்கு இது போல் இடிச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்குங்க. அதனால ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இது போல் தான் சொரக்காய் கிரேவி செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. காலை டைமில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது லேட் ஆகிடும். நல்லா வதங்குங்க. கொஞ்சம் பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினா தான் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்காங்க. காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும்ல, அதனால நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக இன்றைக்கி காலிஃப்ளவர் பொரியல் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா சொரக்காய் வந்து நல்லா கட் பண்ணிட்டோங்க. இப்படியே கட் பண்ணாலும் சரி, கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணாலும் சரிங்க. அவங்க ஒரு சொரக்காய் கட் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கு. சூப்பராக இருக்குது இந்த சொரக்காய் குழம்பு. பீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் அனுப்பிச்சாங்கலாம் ரொம்ப பிடிக்குங்க. இதை போட்டு அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஒரு சொரக்காவையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். காலை டைமில் 4 கை 5 கை இருந்தால் கூட பத்தாதுப்பா. அந்த அளவுக்கு வந்து கடகடன்னு வேலை ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை பாருங்கள், பச்சை மொச்சங்க. இது வாங்கி வந்து நல்லா வந்து குறிச்சி வச்சுருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொரக்காய் குழம்போடு போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் கருவாடெல்லாம் போட்டு குழம்பு செய்யலாங்க. பூண்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யலான்றதை இன்னொரு டைம் வந்து நான் சமைச்சு காட்டுறேன். இப்போ கொஞ்சமாக வந்து இந்த சொரக்காயெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்குங்க. வதங்கினா தான் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சொரக்காவை போட்டு வச்சுங்க. இது வந்து கொஞ்சம்
நல்லா வதங்கணுங்க. கலர் சேஞ்ச் ஆகி வதங்குற வரைக்கும் இதை இன்னும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ காலிஃப்ளவர் வந்து நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நான் காலிஃப்ளவர் எல்லாம் வந்து இது போல் வந்து அழகாக வந்து உடுக்கி வச்சுருக்காங்க. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பூவை 2 பூ அளவுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. நம்ம அது போல் சிக்கன் கிரேவிலாம் செய்வோம்ல, அது போல் வந்து நம்ம இன்றைக்கி கிரேவி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் காலிஃப்ளவர் போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தோங்க. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து இந்த காலிஃப்ளவரோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வைக்கலாங்க. ஒரு பாதி வந்து வேகட்டும். நல்லா வதங்கணுங்க. உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இன்னும் காரத்துக்கு வந்து மசாலாலாம் எதுவும் சேர்த்துக்கல. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சொரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்குங்க. அடுத்ததாக வந்து காலிஃப்ளவரும் இந்த பக்கம் வெந்தாச்சு. இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பொரியல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாதி அளவுக்கு வந்து வெந்தாச்சுங்க. இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். காரத்தூள் சேர்த்தாச்சா? இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து இது வந்து நல்லா வதங்கணுங்க. காரத்தூள் போட்டு நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய் முங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம இது பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி வச்சு செஞ்சாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் நம்ம கிரேவி மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால நான் இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்தாச்சு. இது வந்து அப்படியே இருக்குங்க. நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சு வந்தாதான் வந்து நல்லா இருக்கும். காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேர்க்கடலை பொடி வந்து இங்க அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுக்கணும். சூப்பரான சொரக்காயும் மஞ்சள் போட்டு கிரேவி குழம்பு எப்படினாலும் சொல்றாங்க, ரெடி ஆகும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாமாங்க. இப்போ அடுத்ததா நம்ம காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சுக்கலாங்க. காலிஃப்ளவர் பொரியல்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொரக்காய் குழம்பு நம்ம செஞ்சிருந்தோம்ல, மஞ்சள் போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீக்கிரமா சமைச்சு டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. கடகடன்னு சமைச்சிடலாம். சட்னியும் பாத்தீங்கன்னா இது வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டேன். அடுத்ததான் நீங்க பார்த்து புதினா சட்னிங்க. இது வந்து துவையல்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. தண்ணியே சேர்க்காம இது போல நம்ம கெட்டியா அரைச்சிக்கிட்டோம்னா சாதத்துக்கு நல்லா இருக்கும். சப்பாத்தி செஞ்சு அவ்வளவுதாங்க. நான் சப்பாத்தினாலே சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்குங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா களிச்சோறு நல்லா இருக்கும். தோசை எது செஞ்சாலும் பாத்தீங்கன்னா புதினா சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து பாருங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சட்னி நம்ம இதுலயே வந்து தாளிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவு பாருங்க சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா சட்னியையும் தாளிச்சுட்டேன். அடுத்ததா இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சொரக்காய் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வாசனையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் இது நல்லா வளர்ந்துருங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க போறோம். இது சட்னி பாத்தீங்கன்னா இது வேர்க்கடலைங்க, நாட்டு வேர்க்கடலைங்க. நம்ம தொழில எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வேர்க்கடலை வந்து நைட்டே வந்து பாத்தீங்கன்னா உரிச்சு வச்சுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். வேற ஒரு கரண்டி எடுத்துக்காக சொரக்கா வெந்துச்சான்னு சொல்லி பார்க்கலாம். ஊற வைக்கிறது பார்க்கலாம். சொரக்கா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வெந்தாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் வந்து தக்காளி சேர்த்து செஞ்சா நல்லா இருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும்போதே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுக்குவோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசாலாக்காக கொஞ்சம் போட்டுதான் ஆகணும். அதனால சும்மா நான் போட்டுக்கிறேன். போட்டு தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். தக்காளி நல்லா வெந்து வருதுங்க. அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்ப நம்ம வறுத்து சேர்த்துக்கிற வேர்க்கடலை வந்து இந்த சொரக்கா கிரேவியோட சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டீங்கனாலே நல்லா இருக்காதுங்க. ஒரு மீடியமா வந்து சேர்த்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து இது குழம்பு செய்வாங்க. இப்பதான் வந்து இது குழம்பு செய்யறதே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்ப செய்யலாம். டேஸ்ட் எப்படி போகுது தெரியலங்க. நல்லாதான் இருக்கும். டேஸ்ட் வேர்க்கடலை போட்டு நம்ம எது செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேர்க்கடலை போட்டு வச்சு இப்போ வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு பச்சாசு நல்லா போய் வந்துச்சுன்னா கொஞ்சம் குழம்பும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை போட்டு பண்றதுனால குழம்பும் கொஞ்சம் திக் ஆகும். ஒரு பக்கம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க சால்ட் போடுறதா போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கரும்பு தாங்க சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். குழம்பும் வந்து நல்லா கொதிக்கட்டும்ல. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அடுத்துதான் நம்ம லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருங்க. வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ முன்னாடியே நான் போட்டுருப்பேன், பாருங்க. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசியணுங்க. சொரக்கா கிரேவி பாருங்க எப்படி இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த சொரக்கா கிரேவி. கண்டிப்பா வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு வந்து காரத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சமா சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்துட்டீங்கன்னா அப்புறமா காரம் ஆயிடும். இதை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா வதங்கணும். இந்த காரத்தூள் இருக்கிற பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கணும். காலிஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மஞ்சள் பொடி போட்டு நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கோங்க. இப்ப இந்த காலிஃப்ளவர் வந்து இந்த மசாலாவோட போட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரணும். இந்த காலிஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. சப்பாத்தியோட வச்சு இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நேத்தே போட்டாங்க. ஊர்ல பண்டகை வச்சாச்சுங்க. பண்டகை எப்படி செலிப்ரேட் பண்ண போறாங்க வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை பண்றேன். சொரக்கா கிரேவி வந்து ரெடிங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப காரமெல்லாம் இருக்காதுங்க. சும்மா லைட்டான காரம் தாங்க இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பக்கம் வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைவிடாம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கேஸ் கொஞ்சம் அதிகமா வச்சு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. பூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்து ரொம்ப நாளா கேட்டிருந்தா, அதனால இன்னைக்கு பூவர்ஸ் ஸ்பெஷல் காலிஃப்ளவர் பொரியல் சொல்லலாம், ஃப்ரைன்னு சொல்லலாம். தக்காளி போடாம நம்ம அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஃப்ரைங்க. நான் தக்காளி கொஞ்சம் போட்டோம்னா ஏன்னா சின்னதா ஒரு சேர்த்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இன்னைக்கு தக்காளி வந்து 3 தக்காளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம். சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். இப்போ அடுத்ததான் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. நல்லா கொத்தமல்லி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் பொரியல் வந்து ரெடி. இந்த டிஷ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடியறது இல்லைங்க. இதுக்கப்புறம் போல மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. அது என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து செஞ்சு காட்டுறேன். 2 போட்டு போடுங்க. சூப்பரா வந்து நம்ம அந்த ஸ்நாக்ஸை வந்து செஞ்சுக்கலாம்.